நீங்க ரெண்டு பேரும் மணிமங்கலத்துலதான் இருக்கீங்கன்னு நான் அப்பா கிட்ட சொல்லி இருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அப்பாவையும் உங்களையும் குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவே இப்படி அப்பாவுக்கு ஆபத்தாகும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு நாளா அந்த ரங்கநாயகி திட்டினது அப்பாவன்னு தெரியாம நான் முட்டாளா இருந்திருக்கேனேம்மா. இது நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்குமா. டேய், ரோகிணி பாவண்டா, அவளை வெறுத்துறாதடா. கிளம்பு கதிர், போலாம். எங்க வீட்டுக்கா? அந்த ஆளை வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு? எதுக்கா? ஏங்க, என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கா என்ன எதுன்னு போய் பார்க்க வேண்டாமா? நீங்கள என்னங்க மனுஷன்? அன்னைக்கு நடந்ததை என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. பெத்த ஒத்த ஆம்பளை பிள்ளையும் போயிட்டானேன்னு நான் அழாத நாளே இல்லை. அழுது முடிச்சிட்டேன். நல்ல நாள் திங்க நாளைக்கு ஊரே கொண்டாட்டமா இருப்பாங்க. நான் மட்டும் எதையோ இழந்தது மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பேன். இதெல்லாம் பத்தாதுன்னு அவன் பெத்த 2 பிள்ளைகளை இங்க அனுப்பி இவ்வளவு பெரிய பிரார்த்தனை பண்ணிருக்கானே, அவரை எப்படி மன்னிக்க சொல்லுத? மன்னிக்க முடியுமா? இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்ப்பா. இதுக்கப்புறமும் தொடர்ந்துகிட்டே இருக்க கூடாது. வா கதிர், போலாம். நான் வரலாமா, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் ஏன் வரல? அவளை பார்க்க எனக்கு பிடிக்கலமா. இத்தனை நாளா எல்லாத்தையும் மறைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பழகிருக்கா. எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. அதை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. அந்த துரோகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் கோவப்பட்டா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். என்னால அமைதியா இருக்க முடியாதுமா. நீங்க போயிட்டு வாங்க. நானும் வரல. ஹாஸ்பிட்டல்ல மாமாவை பார்த்தா நான் அழுதுருவேன். அடிச்சி பாய முடு. அழுவாளாமா? அவனையெல்லாம் நிக்க வச்சு 4 கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டே ஆகணும். அவனையெல்லாம் ஏண்டா என் வீட்டுக்கு வந்த, என் மேல பாசம் காட்டுற மாதிரி ஏன் நடிச்ச, என் வாழ்க்கை ஏன் இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு கேட்க வேணா அவனை? இப்ப விட்டா எப்படி அவனை பாப்ப? எப்ப அவனை அவமானப்படுத்துவ? அழுவா. அம்மா, அதுக்கு இதுவா நேரம்? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கம்மா. அப்படியே எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன், அவார்டு வாங்குறேன்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது நீதான். நடி பேசாத. கதிர், வா போலாம். மா, வாடான்னு சொன்னேன். இல்லம்மா, அது வந்து கதிர், இன்னைக்கே இத சூட்டோட சூட்டா முடிச்சு விட்டுறணும். இல்ல காலத்துக்கும் ஏன் தலைதான் உருளும். வா. மா.